அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நிறைய பத்திரிகை செய்திகள் இருக்கின்றது. அதை பார்ப்பதற்கு முதல் நாம் இன்று ஒருவரோடு பேச போகின்றோம். நம் நாடு நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். பரவலாக இவரது பெயர் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. பத்திரிகைகளாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் அவரோடு தொடர்பினை ஏற்படுத்தப் போகின்றோம். அவர் யார் என்றால், திரையிலே நீங்கள் பார்க்கலாம் அவர் யாரென்று. ஆம், தமிழ் பொது வேட்பாளராக இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள அரியநேத்திரன் அவர்களோடு தான் நாங்கள் பேசப் போகின்றோம். இப்பொழுது அரியநேத்திரன் அவர்களோடு நம் நாடு நிகழ்ச்சியிலே தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்களை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் திரு அரியநேத்திரன் அவர்களே. வணக்கம். இனிய காலை வணக்கம். இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது, இந்த சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தமிழரசு கட்சி முடிவெடுத்திருக்கின்றது. அந்த இருவருக்குமான டீல் என்ன? அப்படி என்றால் சஜித் பிரேமதாசவுடன் செய்து கொண்ட டீல் என்ன என்று கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களால். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அது தொடர்பாக? எனக்கு அது தெரியவில்லை. எனக்கு எந்த டீல் என்ன, எந்த பேச்சுவார்த்தை, எந்த இணக்கப்பாடு அடிப்படையில் அதை செய்தார்கள் என்பதை நான் அறியவில்லை. ஏனென்றால் எனக்கு அறிவதற்கு நேரமும் இல்லை. நான் தொடர்ச்சி பிரச்சார பணியிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் குறிப்பிட்டவர்கள், அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள், அதை அந்த பிரேரணையில் நிறைவேற்றியவர்கள் யாராவிடம் கேட்டால் அதுக்கான உண்மையை அறியலாம் என்று நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார், சஜித் வழங்கியிருக்கும் உத்தரவாதம் என்ன என்ற கேள்வியை ஸ்ரீதரன் எழுப்பியிருக்கின்றார். அதை தெரிவிக்க வேண்டும் என்றும் இது குறிப்பிடப்பட்டு வருகின்றது. எனவே உங்களுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப் போவதாக குறிப்பிடுகின்றார்கள். இது சாத்தியமா? அவர் ஒழுக்காற்று நடவடிக்கை என்று கூறவில்லை. எனக்கு விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியதாக நான் பத்திரிகையிலே பார்த்திருந்தேன். ஆனால் அந்த கடிதம் அனுப்பியிருப்பார்கள். ஏனென்றால் எனது சொந்த இடம் மட்டக்களப்பு மாவட்டம் படுவான்கரை பெருநிலம் அம்புலாந்துறை கிராமம். ஆனால் அந்த கடிதம் அங்கு சென்றிருந்தாலும் எனது வீட்டில் தான் அந்த கடிதம் இருக்கும். நான் இன்னும் வீட்டிற்கு செல்லவில்லை. தொடர்ச்சியாக இப்பொழுது 1 மாதங்களாக நான் தொடர்ச்சியாக இந்த பிரச்சார பணியில் நின்று கொண்டிருக்கின்றேன். எதிர்வரும் 10ஆம் தேதி அளவில் தான் நான் மட்டக்களப்புக்கு செல்ல இருக்கின்றேன். அப்போதுதான் அந்த எந்த கடிதங்கள் எவ்வாறு வந்திருக்கின்றது, எவ்வாறு விளக்கம் அளிப்பது என்று அதனை பார்த்து நான் அதுக்கான விளக்கம் அளிக்க நான் இருக்கின்றேன். ஆனால் அந்த ஒழுக்காற்று நடவடிக்கை என்பதற்கு முதல் அந்த விளக்கம் கேட்ட ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக நான் அறிகிறேன். அதுக்கான விளக்க தயாராக இருக்கிறேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. மற்றொரு கேள்வி இருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் இருப்பதாக சாணக்கியன் கூறியிருக்கின்றார். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே முன்பக்கத்தில் இந்த செய்தி வந்திருக்கின்றது. இது உண்மையா ஐயா? அவர் கூறுவதை அவரிடம்தான் கேட்க வேண்டும். என்றால் அவர் தமிழரசு கட்சிக்குள் வந்தது 2020ஆம் ஆண்டு தான். ஆகவே அவருக்கு அது 2020க்குள் வந்தபடியால் அவர்களிடம் கேட்டதை அறிந்து கொள்வது நல்லம். அதற்கு முந்தைய அவருக்கு அந்த தமிழரசு கட்சியை பற்றிய விடயங்கள், வரலாறுகள் தெரியாது என்று நான் நினைக்கிறேன். உங்களது பிரசார பணிகள் எவ்வாறு இருக்கின்றது ஐயா? எனது பிரச்சார பணிகள் 2 கட்டங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு கட்டமாக நாங்கள் அந்த பொலிகண்டியிலே தொடங்கி பத்திவில்லை நிறைவடைகின்ற பணி. இப்பொழுது நாங்கள் இன்று திருவண்ணாமலையிலே பிரச்சார பணிக்காக ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எதிர்வருகின்ற 10ஆம் தேதி அது பத்திவில்லை அதை நிறைவடைய வேண்டி இருக்கின்றது. அதே நேரத்தில் 2ஆம் கட்ட பணிகளாக அது நான் அல்ல, அது ஆதரவாளர்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள், இந்த பொது கட்டமைப்பிலே உள்ளவர்கள், தமிழ் தேசிய அரசியல் கட்சியிலே உள்ளவர்கள் என்று பல குழுக்களாக 8 மாவட்டங்களிலும் வெவ்வேறு குழுக்களாக அந்த பிரச்சார பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்வரும் 18ஆம் தேதி நள்ளிரவுடன் இந்த பிரச்சார பணிகள் நிறைவடையும் என்று நான் நினைக்கின்றேன். பொதுக்கூட்டங்களும் செய்யப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும். அந்த கூட்டங்களிலும் நான் பங்கு பற்றி கொண்டு வருகிறேன். அதே நேரத்தில் இந்த கொழும்பு மற்றும் மலையகத்தில் உள்ள தமிழர்களது வாக்குகளை பெறுவதற்கு உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கின்றது. அதில் என்ன விடயம் என்றால், நாங்கள் அந்த மற்றவர்களை குழப்பி அல்லது மற்ற அரசியல் செய்கின்றவர்களுக்கு எதிராக அந்த பிரச்சாரங்களை செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் என்னை அழைத்து மலையக மக்களத்தை சேர்ந்த பல பிரமுகர்கள், பல பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள், வர்த்தகர்கள் என்று அழைத்திருக்கின்றார்கள். அதுபோன்று கொழும்பில் இருக்கக்கூடியவர்களும் அழைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த நேரத்தை ஒதுக்கி எடுப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நான் அவர்களை கட்டாயப்படுத்தி வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை. விரும்பினால் அவர்கள் வடகிழக்கில் தவிந்த ஏனைய தென்பகுதியிலே அல்லது கொழும்புவிலே வாழ்கின்ற எங்கள் மலையக உறவுகள், தமிழ் உறவுகள் யாராக இருந்தாலும் நாங்கள் அடுத்த இந்த கொள்கை ரீதியான இந்த விடயத்திற்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்து வாக்களித்தால் அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம்.
ஆனால் இந்த நேரம் போதாமல் இருப்பதன் காரணமாக அங்கு செல்வது சில சிரமங்கள் இருக்கின்றது. பார்ப்போம், இன்னும் இருக்கின்ற இந்த 10 நாளைக்குள் நேரங்கள் ஒதுக்கப்பட்டால் அங்கு செல்ல இருக்கின்றது. அதில் மாற்றம் இல்லை. இறுதியாக ஒரு கேள்வி ஐயா, நீங்கள் போகக்கூடிய இடங்களில் உங்களது ஆதரவாளர்களோடு நீங்கள் செல்கின்றீர்கள். அதே நேரத்தில் மக்களது வரவேற்பு எப்படி இருக்கின்றது? மக்களது வரவேற்பு மக்களை பொறுத்த மட்டும் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள், மிகவும் வரவேற்கின்றார்கள். நாங்கள் அறிந்திருக்கிறோம் இவ்வாறான முயற்சி நல்ல முயற்சி என்கின்ற விடயத்தை கூறுகின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் இந்த முறை சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்போம் என்று எல்லோரும் பல பிரமுகர்களாக இருக்கலாம், அல்லது மாணவர்களாக இருக்கலாம், அல்லது வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், வர்த்தகர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்த விடயத்தை கூறி மிகவும் ஆதரவாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த பிரச்சாரத்தில் அவர்கள் காட்டுகின்ற முகபாவனைகள், சொல்லுகின்ற வார்த்தைகள் எங்களை இன்னும் உத்வேகத்துக்கு கொண்டு செல்கின்றது. மிக்க நன்றி ஐயா. இந்த காலை பொழுதிலே மூடி இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. ஆம், அது தமிழ் பொது வேட்பாளராக இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள அரியநேத்திரன் அவர்களோடு நாங்கள் பேசியிருந்தோம்.